தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, யாரு தனித்தல விடலைங்க. நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. முழு பிப்ரவரி இருக்கு, முழு மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. எங்க எல்லாம் போயிருவாங்க, எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓபிஎஸ் அண்ணன்லாம் எங்களோட தான் இருக்காங்க. எதுவும் கவலைப்படாது. கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, கவி சக்கரவர்த்தி பிறந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனா கஞ்சான மாநிலமா போயிடுச்சு. உண்மைதானே நயினார் சொன்னது உண்மைதானே. எனக்கு எங்க பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவுக்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்க. தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஆண்டும் கூட. அதல பாதாளத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தி. என்னை பார்த்து அப்படியாக தெரியுது. மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்க வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு தெற்கோஷ்டியூர்ல இருக்கிறோம். பார்த்தா அப்படியாக தெரியுது. மாநில தலைவரா பொறுப்பு வைத்த நீங்க 6 தொகுதி பொறுப்பாளராக எப்படி பணி செய்வீங்க? அதுக்கு நீங்க வெளியில போனதா? இல்ல, வேற எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். இது அரசியல் அதிகமா பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும். இருந்து நீங்க காலையில இருந்து இருக்கிறனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம பேச வேண்டாம். கனிமொழி அக்கா ஒரு பதில் சொன்ன பாத்தீங்களா? நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அக்கா மாத்தி பேசுறாங்க. காலையில் ஒண்ணு பேசுறாங்க, மத்தியானம் ஒண்ணு பேசுறாங்க, டாஸ்மார்க் மூடு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்காங்க. கனிமொழி அக்கா இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகப்போல அதிகமாயிருச்சு. அக்காக்கு நிறைய ஊரா போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்யறாங்க. அக்காக்கு வேலை போல அதிகமாயிருச்சு. அதனாலதான் அக்கா அப்படி பேசுறாங்க. நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தாங்கன்னா அக்கா சரியாயிருக்கும். இல்ல, எல்லாம் ஒரே நாள்ல நடக்காதுங்கன்னா 2014 சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். 19 கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 24 கொடுத்திருக்கோம், அது நிறைவேற்றிடுவோம். நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், நம்முடைய நாட்டுல நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும். தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும். காரணம், நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிச்சயமாக அது நடக்கும். அதற்கும் ஒரு காலம் வரணும். பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு லட்சம் கோடின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம். படிப்படியாக ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துறாங்க, நதிகளை சீரமைக்கிறாங்க. அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையா இருக்கும்.